அரியாத்தா, என்ன பொண்ணு பார்க்க வர்றவனுங்கெல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறானுங்க. இதை ஏன்டி என்கிட்ட சொல்றாங்கறியா? நீதான் எங்க அம்மாலையும் உன்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டிய. நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல? இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றவனுக்கு என்ன பிடிக்கல, அப்புறம் நான் உன்னை வெஞ்சு விடுவேன். வெஞ்சு இங்க என்னடி பாக்குற? அங்க போய் பாரு. போடி, நீங்க உள்ள போங்க. ஏண்டி? உங்களை பார்த்து அப்புறம் என்ன பிடிக்காதுன்றாங்க. என்னமோ இவ புருஷன் தூக்கி லொடக்குன்னு முழுங்கிற மாதிரி. போவியா? உள்ள போங்க. அப்பா, காப்பி தண்ணி. பொம்பளைகளா ஆம்பளைங்க பார்க்க வரதுனால தானே பிடிக்கலன்றானுங்க. இனிமே நானே போய் எல்லா மாப்பிள்ளையும் பார்த்துட்டு வரேன். சட்டத்தை மாத்தி விடுவோம். உன் வயசு பொண்ணுங்கள்லாம் 2 தடவை 3 தடவை பேர் காலத்துக்கு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டாளுங்க. உனக்கு ஒரு நல்ல காலம் வரமாட்டேங்குதேம்மா. நல்ல காலம் என்ன டவுன் பஸ்ஸா? பட்டு பறக்குன்னு வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் வாரப்பா வரும். இது என்ன பொட்டச்சி மாதிரி கண்ணை கசக்கிட்டு? நான் வீடு வீடா போய் கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு வர்றேன். ஆனா நம்ம வீட்டுல ஒரு கல்யாண சாப்பாடு போட முடியலையம்மா. ஆசையா இருந்தா அன்னதானம் வச்சிருங்க. 50 பேர் வந்து சாப்பிட்டுட்டு போட்டோம். அன்னதானம் பண்ணிட்டா மட்டும் ஆண்டவன் என்ன மனசிறங்கடவா போறான். ஆனா ஒண்ணு விவரம் தெரியாதவன் இல்ல. நான் கண்ணால மாறி போயிட்டா உங்களுக்கு ஆக்கி போறதுக்கு யாரு இருக்காக? அதான் திட்டம் போட்டு என்ன வீட்டோட வச்சிருக்கான். அப்பா, அப்பா. என்னம்மா? இனிமே என்ன யாரும் பொண்ணு பார்க்க வர வேண்டாம்னு சொல்லிருங்கப்பா. ஏம்மா? வர்றவனுங்க எல்லாம் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்களா? ஊர்ல இருக்கிற குமரிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணுதுங்கப்பா. எனக்கு அழுகையா வருது. ஏன்பா, நான் அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? உனக்கு என்னம்மா, நீ ராசாத்தி மாதிரி இருக்கிற. போங்கப்பா, அந்த கழுதைங்களும் இதையே சொல்லிதான் கிண்டல் பண்ணுதுங்க. பரதேசி பசங்க அடே 20 வருஷத்துக்கு முன்னால சிலவன் வந்து கள்ள தூணில வந்து இதே கடற்கரையில தான் பிரிஞ்சோம். இன்னைக்கு இதே கடற்கரையில சந்திக்கிறோம். பாத்தியா எப்படி இருக்க போதலைங்க? எனக்கு என்னடா, கொண்டுட்டு வந்த காசை வட்டிக்கு விட்டா. சரி, மெட்ராஸ்ல வட்டி கடை வச்சுக்கிட்டு வசதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா, அக்கா எப்படி இருக்காங்க? அக்கா அவ என்ன விட்டு போயிட்டாடா. என்ன தனியா விட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. அழகு மக அர்க்கானிய வேற பெத்து விட்டு போயிட்டா. அவளுக்கு நல்ல மாப்பிளை குதிர மாட்டேங்குதுடா. அதுக்காக தான் கடவுளை பார்த்து குறைய சொல்லிட்டு போலான்னு வந்தேன். கடவுள் மாதிரி ஒண்ணு பார்த்துட்டேன். என்ன கடவுளுங்கிற? வர 12ஆம் தேதி உன் பொண்ணு கல்யாணம் தான். என்னடா வாய பழக்கிற? உனக்கு மட்டும் தான் பொண்ணு பக்க தெரியுமா? இங்க குட்டியாட்ட பையனை பெத்து வச்சிருக்காண்டா. பையனை எதுக்கும் மகன் ஒரு வார்த்தை கேட்க வேணாமாடா? மகனாவது மண்ணாவது சொல்றத கேளு. அவன் நான் கீழ்ச்ச கோட்டை தாண்டுவானா? அந்த மாதிரி வளர்த்து வச்சிருக்காண்டா. எதை பத்தி நீ கவலைப்படாத. வார 12ஆம் தேதி அவனுக்கு அருக்காணிக்கும் கல்யாணம். சொல்லு, பையன் பொண்ணு பார்க்க வேண்டாமா? ஏன் அவனை சம்மதிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு? நீ வாய மூடு. நீ வேணும்னா என்ன மறந்துருப்படா. பூதலிங்க விசுவாசம் உள்ளவன்டா. மறக்க முடியுமா? ஒதிக்கால மாதிரி புள்ளைய பெத்து வச்சிருக்க. நீ அடுத்த வீட்டுல மாப்பிள்ளதுன்னா என்னடா அர்த்தம்? தப்புல என்ன அர்த்தங்கிற? தப்புதாங்கிற. நான் கொழும்பு போலீஸ் கிட்ட போக்கிரின்னு பேர் வாங்கி அடிபட்டு செத்து இருக்க வேண்டியவன். எனக்கு தெரியல. இல்லன்னா கல்யாணம் நடந்திருக்குமா? இல்ல இந்த மகன் பிறந்திருப்பானா? அது சரி, அது சரி. அடே, என்ன கொன்னே போட்டுருவேன். இப்பவே ஒப்பு தாம்ப மாத்திர.